ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நான் லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ண படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன விடுதலை 2. அந்த படத்துக்கு அப்புறம் 2 படங்கள் பார்த்தேன். ஆனால் என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. காரணம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. த்ரோட் டோட்டலாக இன்ஃபெக்ட் ஆகி வாய்ஸ்லாம் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு. நான் லாஸ்ட் வீக் பார்த்ததில் ஒரு படம் கொஞ்சம் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த ஒரு படத்தை பற்றி மட்டும் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ ரிலீஸ் ஆன படங்கள், அப்புறம் லாஸ்ட் வீக்கில் பார்த்த படத்தையும் கண்டினியூஸாக 1 by 1 ரிவ்யூ போடுறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். படத்தோட நேம் மார்கோ. இது ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் சித்திக் அவரோட ஃபேமிலி பரம்பரையாக பெரிய பணக்கார ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. அவங்க கோல்டை பேஸ் பண்ணி லீகல் இன்னீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஃபேமிலி. அப்புறம் ஒரு சிண்டிகேட் மாரி இருக்க ஒரு அமைப்புக்கு ஒரு ஹெட்டு மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேமிலியால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் தான் உன்னி முகுந்த். அவர் தான் மார்கோ. அவர் ரொம்ப வைலண்ட்டானவர். அவருக்கு இந்த ஃபேமிலி மேலே பயங்கரமான அட்டாச்மெண்ட். அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனைனா உன்னி முகுந்த் எந்த லிமிட்டுக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு மோஸ்ட் வைலண்ட்டான மேன். அந்த ஃபேமிலியில் கண்ணு தெரியாத விக்டர் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரான பையன் இருக்கான். அந்த பையன் மார்கோ அவரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். கிட்டத்தட்ட உன்னி முகுந்த் தன்னோட தம்பி மாதிரி அந்த பையனை நினச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த கண்ணு தெரியாத விக்டருங்கிற பையனை ஒரு டீம் கொடூரமாக கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன டீம் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது உன்னி முகுந்துக்கும் சித்திக்கும் தெரியாது. ஸோ கண்ணு தெரியாத பையனான விக்டருக்காக உன்னி முகுந்த் களத்தில் இறங்குறாரு. அந்த பையனை கொன்னவ எல்லாத்தையும் டோட்டலாக நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற இரத்த கலரியான சம்பவங்கள் தான் மார்கோ. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. ஹீரோவான உன்னி முகுந்த் அவரோட பர்ஃபார்மன்ஸுங்கிற லெவலுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டைலிஷான வயலண்ட்டான ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடை, உடை, பாவனை, ஃபைட் சீக்வன்சஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த 3 விஷயங்களும் படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 3 விஷயங்களும் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லையும் சூப்பராகவே இருந்துச்சு. அதனால தான் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் பற்றி சொல்லணும்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ரத்தத்தை பக்கெட்டில் ஊற்றி பண்ணியிருப்பாங்க போல். அந்தளவு பயங்கரமான வயலன்ஸான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தாலும் ரொம்ப வயலன்ஸாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கில், ஜான்விக் இந்த மாதிரி படங்கள், சா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படங்கள் எல்லாம் எப்படி வயலன்ஸ் இருக்குமோ அந்தளவு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பொறுத்த வரைக்கும் பரபரப்பாகவே இருந்துச்சு. அடுத்து என்ன அப்படிங்கிற மாரி நல்லாவே பரபரப்பாக கொண்டு இருந்தாங்க. வில்லன் கேரக்டரை பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டியிருந்தாங்க. அதனால் நமக்குள்ள ஒரு சுவாரஸ்யமும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் படம் கொஞ்சம் பரபரப்பாக தான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் பிஃபோர்லாம் வயலன்ஸ் எல்லாம் ஓவர் டோஸ் ஆன மாரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். வயலன்ஸ் என்னடா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சா, ஜான்விக், கில் இந்த மாரி வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க, வயலன்ஸ் ஓவர் டோசேஜாக இருக்க படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இது ஒரு மலையாள படம் மாதிரியே இருக்காது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் மலையாள படம். இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம் தான். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நீங்கள் லாஜிக் எதிர்பார்க்கவே கூடாது. லாஜிக்குக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அடல்ட்ஸ் ஒன்லி, அதுவும் மெச்சூர் அடல்ட்ஸ் ஒன்லி. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.